இயக்குனரும் நடிகருமான எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் பேசும்போது, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமல் அவர்கள்லாம் ஏன் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தார். ரஜினி சார், கமல் சார்லாம் ஏன் மிகப்பெரிய ஆக்டருங்களாக இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு டைரக்டரும் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ரஜினி சார் பற்றி பேசும்போது, ரஜினி சார் வந்து டைரக்ட் பண்ணதில்லை, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு டைரக்டர், ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்லாம் இருக்காங்க. அதனால தான் ஒரு காட்சியை அவங்களால அவ்வளோ சிறப்பாக நடிக்க முடியுது அப்படின்னு பேசியிருந்தார். இப்போ ரஜினி சார் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் இஸ் அ கிரேட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். ஆக்சுவலாக அவருக்குள்ள ஒரு பிரமாதமான ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜ் உள்ள ஒருத்தர். சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்டைல், அந்த மேனரிசம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியாது. அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா உடனடியாக அதை பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் கிளாப்ஸ் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அந்த சீனை வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ரசிக்க வைக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது அவருடைய ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடிக்கிறார். அதனால தான் அவர் வந்து இப்போவும் இந்த வயசுலையும் நம்பர் 1 இடத்துல இருக்கார். இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்குறாரு. இந்த வயசில் ஹீரோவாக நடித்து அவரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் பண்ணுற ஒரு நடிகர் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தலைவர் இந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவருக்குள்ளே இருக்கிற டைரக்டரும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரும் தான் காரணம் அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்கிறாரு. இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே தலைவரை பற்றிய செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.